எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக கிளினிக்கில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர், நல்லாவே சாப்பிட்றேன், முடி நிறைய கொட்டிட்டு இருக்கு, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன காரணம் இருக்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பொதுவாக விட்டமின் டி டெஃபிஷியன்சினால வரலாம். விட்டமின் டி என்றது வந்து உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போன்ஸ் மட்டுமே கிடையாது, உடம்புல நிறைய பகுதிக்கு வந்து சத்து கொடுக்குற ஒரு பொருள். ஸோ வெஜிடேரியன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் விட்டமின் டி டெஃபிஷியன்சின்றதுக்கு தான் இந்த பதிவு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மஷ்ரூம் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் விட்டமின் டி சோர்ஸ். மஷ்ரூம்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கலவிட்டு நல்ல தண்ணியில் மாற்றிட்டு வெயில் வந்து 1 மணி நேரம் வெளியில் வைங்க. மஷ்ரூம் இஸ் ஏ லிவிங் டிஷ்யூ இல்லையா, அதனால் அது வந்து வெயிலில் காமிக்கும் போது விட்டமின் டி அப்சார்ப் பண்ணிடும். இந்த மஷ்ரூம் வந்து சமைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். டோசேஜ் பொறுத்தவரைக்கும் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை சாப்பிடுங்க. செகண்ட் சோர்ஸ் வந்து எள்ளெண்ணெய், செசமி ஆயில். இது வந்து உடம்புக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் தடவிட்டு நம்ம பாரம்பரியமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பண்ணிட்டு வெயிலில் போய் எக்ஸ்போஸ் ஆகணும். பட் வெறும் வெயிலில் நின்னால் மட்டும் விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகாதுங்க. அந்த சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது நம்ம ஸ்கின்ல வந்து சில எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். அது சூரிய வெளிச்சத்தோட ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். வாரத்துக்கு 1 நாள் இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் இந்த எண்ணெய் தடவிட்டு வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. எஸ்பெஷலி உங்கள் வயிறு, பேக் சைடு அது எக்ஸ்போஸ் பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். தேர்ட் சோர்ஸ் வந்து நீர்மோருங்க. இந்த புளிச்ச நீர்மோர் வந்து டெய்லி 1 கிளாஸ் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தால் கூட விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவுல ஃபேட் இருந்தால் தான் ஏடிஇகே விட்டமின்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு ஒட்டும். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி வந்து தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும், முருங்கைக்கீரை. ஒரு 2 பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கின பிறகு ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர், அப்புறம் இந்துப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு டெய்லி 1 கிளாஸ் குடிக்கலாம். இது மட்டுமே கிடையாதுங்க, நிறைய வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்ல வந்து உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அந்த லிஸ்ட் வந்து இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்க. சார் இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், இம்ப்ரூவ் ஆகவே இல்லைன்னா கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் அவங்க ரெக்கமெண்டேஷன்லி விட்டமின் டி டேப்லெட்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து டோசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரிமெம்பர், ஃபேட் ரொம்ப குறைச்சாலும் உங்கள் உணவில் வந்து ஏடிஇகே விட்டமின்ஸ் வந்து அப்சார்ப் ஆகாது. ஆல் தி பெஸ்ட்.